டீ கடை திறக்கிறது அசால்ட்டுன்னு நினச்சிட்டேன். தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் முடியல. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, எதுவுமே வாங்க முடியல என்னால். 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரே ஒருத்தர் பூ வச்சுருந்தார். அவர்கிட்ட நல்ல பூவாக ஒன்று தேடி ஒரு பூவை வாங்கி ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு சாக்லேட் கொடுத்தா எல்லா நாளும் எல்லாமே பண்ணான், நான் ஒன்று கூட பண்ணவே இல்லை. ஸோ சாக்லேட்டாச்சும் கொடுப்போன்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை தேடி கண்டுபிடிச்சி ஒரு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாவம் சர்ப்ரைஸ் ஆவா கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் ஒருக்காத ரோஸ் கொடுத்துருக்கேன். அது போன வேலண்டைன்ஸ் டேக்கு. இன்றைக்கி 7-8 வருஷத்தில் இன்றைக்கி ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ சர்ப்ரைஸ் ஆவா. நான் தூங்காமல் இருக்கணும். படுத்தா உட்காந்தா தூக்கம் வந்துடுது. நான் அவ்வளோ டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரமே நிற்கிறோம். அதுங்காட்டி தூங்காமல் இருக்கணும் வர வரையும். மணி இப்போ 11:45 அவள் கடையில் மெஹந்தி போட்டுட்ருக்கா. நான் இப்போ தான் கடையை எடுத்து வச்சுட்டு வந்தேன். பார்ப்போம் தூங்குறேனா காலையில் கொடுக்குறேனா இப்போ வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு கொடுக்குறேன்னு என்னன்னு தெரியல. படுத்தா தான் தெரியும். பார்ப்போம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஃப்ரிட்ஜில் வைக்காம எடுத்துட்டு வந்தியா? இதோட ஃப்ரீசரில் வைக்காம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். என்ன 2 ரோஸ் இல்லாமல்? ரோஸே கிடைக்கல 11 மணிக்கு. என்ன கிட்கேட்டு? ஆமாம், வித்தியாசமாக இருந்தது பார்க்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நைட்டே கொடுத்துலான்னு பார்த்தேன். நான் தூங்கிடுவேன்னு நினச்சேன். நான் தூங்கிட்டேன். ஓ, அதுக்கு தான் வெயிட் பண்ணியா? நான் வேற மெஹந்தி போட போயிட்டேன். நீ 4 மணிக்கு தான் மெஹந்தி முடித்தேன். அவ்வளோதான், கடைக்கு கிளம்பிட்டு நீ தூங்க போகிறேன். காலை எப்படி சுற்றுது பற்றியா? நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன்.